நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாட்டி பேசுகிறேன். நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் லைவ் அப்போ அதை போட்டு நம்ம சேலம் ஆர்ஜே குடிப்பிரகாசன் லைனில் வந்தாங்க. கனெக்டிங் கொடுக்க முடியலை. இன்றைக்கி ஆர்ஜே குடிப்பிரகாசன் நானும் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தோம். எதற்காக அப்படின்னு கேட்டால், முழுக்க நம்மளுடைய ஓட்டுநர் தினம் ஜூலை 1 அப்படின்றது நம்மளுடைய ஓட்டுநர் தினம் அப்படின்றத நாம் இப்போ நண்பர்கள் மத்தியில் தெரியப்படுத்திட்டு இருக்கோம். எதுக்காக இதை தெரியப்படுத்துகிறோம்? ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாமளும் ஒரு சில இடங்களில் பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த ஜனவரி 24 ஓட்டுநர் தினம், இந்த ஜூன் 1 ஓட்டுநர் தினம், அப்புறம் 10வது மாதத்தில் ஒரு டேட்டு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தினங்கள் ஓட்டுநர் தினங்களாக ஆல்ரெடி இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களை நானும் ஃபேஸ்புக் வலைதளங்களில் பார்த்துருக்கேன், போஸ்ட்டும் பார்த்துருக்கேன். சரி, ஓகே, நமக்கான ஓட்டுநர் தினம் அப்படின்றத அரசாங்கம் நேரடியாக அறிவிச்சிருக்காங்களா? மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம் அதை தேட ஆரம்பித்தோம். அப்படி தேடும்போது இந்த டேட்டுகள் எந்த இடத்துலையுமே குறிப்பிட்டு நேரடியாக அரசாங்கம் அறிவிப்பு எதுவுமே கொடுக்கல. இந்த தினங்கள் பூரா எப்படி உருவாச்சு? சரி, இந்த தினங்களுக்கும் ஓட்டுநருக்கும் இந்த மோட்டாருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி அந்த தினங்களுக்கான மோட்டார் வாகன சட்டம் நம்ம வழக்கறிஞர் சார்கிட்ட, ஐயா இந்த தினங்கள்லாம் நம்ம மோட்டார் வாகன சட்டத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விசேஷமான இது இருக்கா, இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த தினங்களில் எந்த ஒரு தகவல்களுமே இல்லை அப்படின்றது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஓட்டுநருக்கும் மோட்டாருக்கும் சம்பந்தப்பட்ட தினம் எது? அப்போ அதை பற்றி தெளிவாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கும்போது, வழக்கறிஞர்கள் அவங்க மோட்டார் வாகன சட்ட புத்தகத்தை பார்த்து நமக்கு சொன்ன தினம் என்ன அப்படின்னா, 1988 மோட்டார் வாகன சட்டம் நம்ம இந்திய நாட்டில் உருவாக்குறோம். அதற்கு முன்னாடி பழைய சட்டங்கள் இருந்துச்சு. அந்த பழைய சட்டங்களில் டிரைவருக்கான லைசன்ஸ் அப்படின்ற ஒன்று ஒரு புத்தகமாக வச்சு தான் நாம் எல்லாருமே பயன்படுத்தியிருக்கோம். அதன் பிறகு தான் லைசன்ஸை வரமுறை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. லைட் லைசன்ஸ், பேட்ஜ் லைசன்ஸு, ஹெவி லைசன்ஸு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாகனம் ஓட்டும் நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி லைசன்ஸை வரமுறை அறுத்து கொண்டு வரப்பட்ட வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988. இதை பேசி சட்டமாக அமுலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது அமுலுக்கு நடைமுறைக்கு விட்ட தினம், பொதுமக்கள் எல்லாரும் இதை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி விட்ட தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/1989. 88 எல்லாம் பேசி 89 1/7 ஜூலை அந்த மாதம் 1 தான் நடைமுறைக்கு விடுறாங்க. பொதுமக்கள் இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஓட்டுநர்களுக்கான தினம் அப்படின்ற ஒன்று உருவாகிறதுக்கு தகுதியான ஒரு நாள், நமக்கான ஒரு நாளாக எது இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தொழில் சார்ந்து நம்மளுடைய மோட்டார் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தினத்தை நாம் கண்டிப்பாக கொண்டாடுறதுக்கு முடியும். இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு நபரை நாம் ஒரு நாளை கொண்டு வந்து நம்ம அறிமுகப்படுத்துறதுல எந்த ஒரு பலனுமே கிடையாது. அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த ஜூலை 1/7 அப்படின்றத ஓட்டுநர் தினமாக நாம் எல்லாரும் கொண்டாடி அதை காலண்டரில் கொண்டு வர வச்சு நம்மளுடைய தினத்தை நாம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முயற்சியை நாம் இந்த வருடம் எடுத்திருக்கோம் நண்பர்களே. இதுதான் ஓட்டுநர்கள் தினம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம நண்பர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணுன்னு தான் இந்த தினத்தை நம்ம நண்பர்கள் வழியாக எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து நம்ம தினத்தை கொண்டாடுங்க அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். அதன் பொருட்டு இப்போ நிறைய நண்பர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே போய் உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞரோ இல்லை சட்ட புத்தகத்தை மோட்டார் வாகன சட்டத்தை
நீங்கள் படிக்கிறதாக இருந்தாலும் எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் எதற்காக இந்த தினம் உருவாச்சு, இது எந்த தினத்தில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்ற தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்நாளைக்கு அரசாங்கத்துக்கிட்டே போய் எங்களுக்காக ஓட்டுநர் தினம் அப்படின்னு ஒன்று கொடுங்க அப்படின்னா எந்த தினத்தை நம்ம சொல்கிறது? ஏன் பிறந்த தினத்தை சொல்லிடலாமா? இல்லை உங்களோட பிறந்த தினத்தை சொல்லிடலாமா? முடியாதுல்ல. நம்மளுடைய தினங்களை நாம் கொண்டு வர முடியாது. இந்த துறை சார்ந்து, இந்த இனம் சார்ந்து, இந்த தொழில் சார்ந்து எந்த ஒரு தினத்தில் அதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, அது எப்போ நடைமுறைக்கு வரப்பட்டது அப்படின்ற விஷயத்தை நாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த தினத்தை எங்களுக்காக அறிவிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்க முடியும். இன்னைக்கு பெரிய பெரிய தொழிற்சங்கங்கள், பெரிய பெரிய தொழிற்சங்கங்கள் அவங்களுக்கு பிடிச்ச தினத்தை கொண்டாடுறாங்க. ஆனால் அதனுடைய உள்கட்டமைப்பு என்ன இருக்கு, அது எதுக்காக உருவாச்சு அந்த தினம், அந்த தினத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத நாம் கேட்கும்போது அதற்கான பதில் வரணும், அதற்கான விளக்கம் நமக்கு தெரியணும், அதனுடைய சாரம்சம் கரு என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் அந்த நாளை ஏற்றுக்க முடியும். இன்றைக்கி ஒவ்வொரு பண்டிகைகளும் கொண்டாடப்படுது, ஒவ்வொரு தினங்களும் கொண்டாடப்படுது. ஆனால் அதற்கான கரு, அதற்கான சாரம்சம், அது உருவாகிறதுக்கு, இதை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதன் பொருட்டு நம்மளுடைய ஒரு நிமிஷம் இருக்குல்ல அண்ணே, வணக்கம்ண்ணே, சொல்லுங்கண்ணே. சரிண்ணே, அண்ணே லைவ் போடுங்க, நான் வாய்ஸை ஆன் பண்ணி விடுறேன். உங்களுக்கு வாய்ஸ் அது கேட்குமா? ஓகேண்ணே, ஓகேண்ணே. நீங்கள் போடுங்க, நானும் இங்கே லைவில் போய்கிட்டு தான் இருக்கேன். சரிங்கண்ணே, ஓகேண்ணே. ஆர்ஜே குட்டி பிரகாஷண்ணே லைனில் வந்தார். அவங்களும் லைவ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நமக்கு இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதுகளெல்லாம் வீடியோ அப்லோடு பண்ணுறது மற்றதெல்லாம் தெரியாது. லைவே இப்போ தான் கொஞ்ச நாளாக கற்றுக்கிட்டேன். இதில் கனெக்டிங் கொடுக்குறதுல நமக்கு தெரியாது நண்பர்களே. அதனால் அண்ணே போடுறேன்னு இருக்காங்க, காலில் பேச சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு தினத்துக்கான கரு காரணம் அப்படின்றது இருக்கணும். அதன் அடிப்படையில் நம்மளுடைய மோட்டார் வாகன சட்டம் அப்படின்றது 1988. அப்போ அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அமலுக்கு விடப்பட்ட நாள் 1/7/1989. அந்த தினத்தை நாம் இப்போ வரைக்கும் கொண்டாடவே கிடையாது. ஏன்னா யாருமே நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலை. இப்போ நம்ம சேர்க்கறதுக்கான பணிகளை பார்ப்போம் சொல்லி அதற்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இதனால் நண்பர்கள், நீங்கள் நான் சொல்கிறேன்றதுக்காக கூட நீங்கள் இந்த தினத்தை கொண்டாட வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகாவது நமக்கான ஒரு தினம் அரசாங்கம் ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்க, அதை நாம் இப்போ வரைக்கும் நடைமுறைக்கோ வழிமுறைக்கோ அதை கொண்டாடவோ கிடையாது. அது கிடப்புக்கு போயிடுச்சு. நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கு உயிர் கொடுத்து திரும்ப அதை காலண்டரில் கொண்டு வர வச்சு இந்த உலகம் முழுவதும் ஓட்டுநர்கள் தினம் வர்றதுக்கான வழியை உருவாக்க நம்மளால் முடியும். அதற்கான முயற்சி தான் இன்றைக்கி நாம் எடுத்துகிட்ருக்கோம் நண்பர்களே. அதை நண்பர்களுக்கு நான் தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன். இன்றைக்கி நேரம் கரெக்டாக 10:30 மணி ஆச்சு. நாளைக்கு 1 ஜூலை 1/7 நம்மளுடைய தினம், ஓட்டுநர்களினுடைய தினம். இந்த தினம் இனி வரும் காலங்களில் நாளைக்கு நம்ம இருக்கமோ இல்லையோ, ஆனால் நம்மளுடைய இனத்துக்கான தினம்ன்ற ஒன்று இருக்கு அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும். அப்போ அதை நாம் தான் கொண்டு வரணும். அப்போ அதற்கான முயற்சி நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும். என்ன செய்யணும் கேளுங்க. அதாவது நம்ம தினத்தை ஒரு சாக்லேட்டு இல்லை ஒரு ஸ்வீட்டு இல்லை சிரிச்சுக்கிட்டு நம்ம பார்க்குற ஒரு ஓட்டுநராக இருக்கட்டும், ஒரு சக பொதுமக்களாக இருக்கட்டும், இன்னைக்கு எங்களுடைய ஓட்டுநர் தினம், ஓட்டுநர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க.
அப்போ அவங்க மனசில் அது பதிய ஆரம்பிக்கும். ஓ, அப்போ இன்னைக்கு ஓட்டுநர் தினமா, அப்போ 1/7னா ஓட்டுநர் தினம் அப்படின்றது அவங்களுடைய மனசில் பதிய ஆரம்பிக்கும். நாளடைவில் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர முடியும் நண்பர்களே. ஒரே நாளில் சொடக்கு போடுற செகண்டில் எதையுமே மாற்ற முடியாது. ஏன்னா சொடக்கு போட்டு மாற்றுறதுக்கு நம்ம எல்லாருமே கடவுள் கிடையாது. ஒரு விஷயத்தை, ஒரு கட்டிடம் கட்டணும்னாலும் அஸ்திவாரத்தில் இருந்து நம்ம போட்டு கொண்டு வந்தால் தான் அதை கட்டி முடிக்க முடியும். ஒரு சாம்ராஜ்யம் உருவாகுது அப்படின்னாலும் அது ஏகப்பட்ட கஷ்டங்கள், போராட்டங்கள், வலிகள், துக்கங்கள் எல்லாம் சந்திச்சு தான் ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்ற ஒன்றே உருவாகும். நம்மளுடைய சுதந்திரத்தை எடுத்துக்கங்க. சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்கு போராடின வெள்ளைக்காரனை எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே வர ஆரம்பித்தா. ஒரே நாளில் நம்ம நாட்டை பிடிக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தியா பிடிச்சியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விடுவிக்கிறதுக்காக போராட ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி முழுசாக நம்ம நாட்டை மீட்டெடுத்தோம். இதே மாதிரி தான் நம்மளுடைய இனத்துக்கான போராட்டமும் இன்னைக்கு தொடங்கிட்டு இருக்கு. நம்மளுக்கான தினமும் அப்படித்தான். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நண்பர்கள் மனசில் இந்த தினத்தை பதிய வச்சு, இந்த தினத்தை நாம் கொண்டாடி பொதுமக்களுக்கு இதை தெரியப்படுத்தி வரும்போது தான், நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு அதிகபட்சமாக உலகம் பூரா கொண்டாடக்கூடிய தினம் எதுவாக இருக்கு? அதிகபட்சமாக நியூ இயரை கொண்டாடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா காதலர் தினம். இது உலகம் பூரா ஒரே டேட்டில் கொண்டாடுறாங்க. இதை தாண்டி ஏதாவது ஒரு தினத்தை உலகம் பூரா கொண்டாடுறாங்களா? ஆனால் ஓட்டுநர்களாகிய நாம உலகம் பூரா இருக்கோம். எப்படி? பூமி அப்படின்னு ஒன்று இருந்தா, அந்த பூமியில் வாகனம்னு ஒன்று இருந்தா, அதுக்கு ஓட்டுநர்னு ஒரு நபர் அந்த இடத்துல இருந்தாகணும். இருந்தால் மட்டும்தான் அந்த வாகனம் நகரும், அந்த வாகனம் செயல்படும். அப்போ இந்த பூமியில் இருக்கிற மண்ணில் எல்லா இடத்துலையுமே ஓட்டுநர்ன்ற நம்ம இனம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எத்தனை நாட்டில் ஓட்டுநர்கள் தினம் அப்படின்றது கொண்டாடுறாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப் இது 3லையும் ஓட்டுநர் தினம் இந்த நாட்டில் கொண்டாடுறாங்கன்னு வந்தால் தானே தெரியும். இல்லை இந்த மீடியாக்காரங்க ஏதாவது எடுத்து போட்டால் தானே தெரியும். எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. அங்கே அது நடந்துச்சு, இங்கே இது நடந்துச்சு அப்படின்னு. இந்த ஓட்டுநர் தினம்ன்றதை இந்த நாட்டில் கொண்டாடினாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இப்போ வரைக்கும் ப்ரெஸ்காரங்க எடுத்து நமக்கு ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம்லேயும் போடலை. அப்போ அதை பற்றி எனக்கும் தெரியலை. சரி, நம்ம நாட்டில் இருந்தாவது முதல்ல உருவாக்கி வரட்டும் அப்படின்றதுக்கான கான்செப்டில் தான் போயிட்டுருக்கு நண்பர்களே. அதற்கான முயற்சி எடுத்து நம்ம நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெளிவாக தெரியப்படுத்திட்டு இருக்கோம். ஜூலை 1 நம்மளுடைய ஓட்டுநர் தினம். இதை நம்ம இந்த வருஷம் கொண்டாடி எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்து இந்த தினத்தை அடுத்த வருடம் காலண்டரில் கொண்டு வரணும். நம்ம மக்கள் எல்லாரும் இதை கொண்டாடணுன்றதுக்கான முயற்சி எடுத்து போயிட்டு இருக்கோம். அதுக்கு அத்தனை நண்பர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் இதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். எனக்கு என்ன போ, உனக்கு என்ன போ அப்படின்ட்டு போயிட்டோம் அப்படின்னா இதை சக்ஸஸாக கொண்டு வர முடியாது. நமக்கான தினத்தை, நமக்கான பண்டிகையை நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு நாள் நாம் கேட்குறது, ஒரே நாள் 24 மணி நேரமும் 365 நாளும், அதிகபட்சம் போனால் 65 நாள் நம்ம வீட்டில் இருப்போம். மிச்சம் 300 நாள் மோட்டாரில் இருக்கக்கூடிய நம்ம ஓட்டு போடுறது கூட, ஓட்டு போட மை கூட இன்னும் காயில் பாருங்க, ஓட்டு போடுறது கூட நம்ம ஊருக்கு வர முடியாது. நம்மள பாதி பேருக்கு மேலே அப்படி இருக்கிற தொழில் நம்மளோடது. அப்பேற்பட்ட நமக்கான ஒரு தினத்தையாவது உருவாக்கி அதில் ஒரு நாளாவது நம்ம சந்தோஷமாக இருந்துட மாட்டோமா அப்படின்ற இயக்கம்தான். உலகமே கண்டதுக்கு ஓட்டு, அதாவது இது தினம் கொண்டாடுறாங்க. இந்த இடையில ஒரு காலண்டரில் பார்த்தேன், தையல் மிஷின் தினமா. தையல் மிஷினுக்கெல்லாம் ஒரு தினம் இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் சொல்ல. தையல் மிஷின்ன்றது ஒரு இயந்திரம், அது பல குடும்பத்தை காப்பாற்றுது, ரைட்டு. ஆனால் தையல் மிஷினுக்கு அப்படின்னு ஒரு தினத்தை காலண்டரில் போட்டிருக்காங்க. மிஷினாக உழைக்கிற நம்ம ஒரு வாகனம் இருக்குது அப்படின்னா அந்த வாகனத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஸ்பேர் பார்ட்ஸுகளோட அதை அனைத்தையும் ஆண்டு
கட்டி இழுத்து கொண்டு போகிற ஓட்டுநரும் நம்மளும் ஒரு பாகம்தான். ஆனால் நமக்குன்னு ஒரு தினம் இல்லை பார்த்தீங்களா? ஒரு தையல் மிஷின் எப்படி ஒரு தையல் மிஷினுக்கு இருக்கிற மரியாதை கூட நம்ம ஓட்டுநர்களுக்கு இல்லை. ஓட்டுநர்களுக்கான தினம்ன்றது இல்லை. இதை நாம் கொண்டு வரணும் அப்படின்னா நாம் எல்லாரும் கண்டிப்பான முறையில் ஓட்டுநர் தினத்தை நாளைக்கு இன்னும் மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நம்மளுடைய தினம் உருவாகிறோம். ஜூலை 1/7 நம்மளுடைய தினம் நம்ம கொண்டாடுவோம் நண்பர்களே, மறந்து விட வேண்டாம். ஜூலை 1 அப்படின்றது ஒட்டுமொத்த ஓட்டுநர்களினுடைய தினம். அதை நாம் கொண்டாடி அடுத்த வருடம் காலண்டரில் வரணும் அப்படின்னா இந்த வருடம் ஓட்டுநர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடினா மட்டும்தான் நம்ம அடுத்த வருஷம் காலண்டரில் கொண்டு வர முடியும். அதற்கு அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களும் இதில் பாகுபாடுலாம் பார்க்காதீங்க. இங்கே சங்கம்ன்ற ஒன்றுலாம் கிடையாது, எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது. ஓட்டுநர் அப்படின்னா ஒரே இனம் மட்டும்தான். எந்த ஓட்டுநராக இருந்தாலும் ஒரே இனம், ஓட்டுநர் இனம். நாம் எல்லாருமே காக்கி சட்டையும் வெள்ளை சட்டையும் போட்டு வாகனம் இயக்கக்கூடிய நபர்கள். நாமெல்லாம் பொது சொத்து, பொதுமக்களுக்கான சொத்து. நம்மளுடைய பணியும் பொது பணி. இன்னைக்கு மிலிட்ரி எப்படியோ, காவல்துறை எப்படியோ, அதே மாதிரி தான் நம்மளும் மக்கள் பணியாளர்கள், மக்களுக்காக சேவை செய்யும் நபர்கள். நமக்கு அரசாங்க அங்கீகாரம் கொடுக்கல, ஆனால் நம்ம இல்லாமல் இந்த மக்களும் சரி இந்த அரசாங்கமும் சரி ஒரு நாள் கூட நிம்மதியாக கடந்து போயிட முடியாது. அவங்க அத்தனையினுடைய தேவைக்கும் நம்மளுடைய பங்களிப்பு இல்லாமல் அவங்க ஒரு நாள் கூட கலந்து போக முடியாது. அப்பேற்பட்ட இனம் நம் இனம், ஓட்டுநர் இனம். கட்சி, ஜாதி, மதம் இது 3க்கும் அப்பாற்பட்டு ஒரு இனம் இருக்கு அப்படின்னா அது நம்ம மட்டும்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன நடந்தாலும் சக ஒரு நபர் வந்து தான் நம்மளுக்கு அந்த உதவி பண்ணணும். ரோட்டில் யாருக்கு எது நடந்தாலும் அந்த இடத்துலையும் நம்ம தான் போய் முன்னாடி நின்று அவங்களுக்காக நிற்போம். அப்போ நம்ம யார்? பொது சொத்து, பொதுமக்கள் சொத்து, நம்மளே பொது சொத்து. அப்பேற்பட்ட நமக்கு எந்த சாயமும் கிடையாது அப்படின்றத நண்பர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். அதனால தான் ஓட்டுநர் இனம் அப்படின்ற ஒரு இனம் இப்போ வரைக்கும் அதிக அளவில் இருந்தோம். ஒன்று சேர விடாமல், ஒன்று சேராமல் நாம் பிரிஞ்சு கிடக்கிறதுனால நம்மளுடைய பலம் மற்ற நபர்களுக்கு தெரியலை. தெரிஞ்ச நபர்கள் நம்மளை பத்திரமா பாதுகாத்துக்கிறாங்க, ஒன்று சேர விடாமல். அதனால் இனியாவது ஓட்டுநர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் விழித்தெழுவோம். நம்மளுடைய தினத்தை நமக்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை உருவாக்கி கொண்டு வந்தோம் அப்படின்னால்தான் நமக்கான தினத்தை நாம் அடுத்த வருஷமாவது குடும்பம் குட்டியோட கொண்டாட முடியும் நண்பர்களே. அதனால் நாளைக்கு ஜூலை 1/7 அப்படின்னாலே மனசில் பதிய வச்சுக்கோங்க. அது நம்மளுடைய தினம். நாம் அதை சிறப்பான முறையில் கொண்டாடி நமக்கான தினத்தை ஒரு அங்கீகாரமாக நிலைநிறுத்தணும் அப்படின்றத நண்பர்கள் அனைவரும் மனசில் வச்சு நாளைக்கு நீங்கள் பார்க்குற நபர்களுக்கு ஒரு சாக்லேட்டோ ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று, ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம செலவு பண்ண மாட்டோமா, ஒரு 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ண மாட்டோமா, கொடுத்து நம்ம தினத்தை ஆரம்பிங்க நண்பர்களே. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பித்து நமக்கான தினத்தை நாம் கொண்டு வருவோம். டிரைவர்ஸ் டே, சிறப்பான ஓட்டுநர்கள் தினம் நாளை நமது நாள். அனைத்து ஓட்டுநர்களும் மன மகிழ்ச்சியோடு அனைத்து நண்பர்களோடும் ஓட்டுநர் தினத்தை கொண்டாடி மகிழ்வோம் நண்பர்களே. நன்றி.